ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியம்மா நான் உனக்காக கொண்டு வந்த மலரை தொட்டுவிட்ட உன் வாழ்க்கை இனி அழகான மலராக மாறப்போகுது. இதுவரைக்கும் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்காம நடக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போது இன்று இரவுக்குள்ளாகவே உன் கைகளில் நீ எதிர்பார்த்ததை ஒப்படைத்து உன் மனம் மகிழும்படியாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் விதமாகத்தான் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். ஐயோ, என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கே, கவலையாக இருக்கே நினச்சி வாழ்க்கையை நினச்சி சலிச்சுக்கிட்டு நீ வாழ வேண்டாம். இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டுமா நினச்சினா உனக்கு கஷ்டம்தான் பெருசாக பூதாகரமாக தெரியும். ஆனால் என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன்னு நீ தைரியமாக துணிவாக முடிவெடுத்தினா உன்னுடைய துன்பம் எல்லாம் தூசியாய் காற்றில் கரைந்து மறைந்து போகும் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான் உனக்கு பிரச்சனைனா அதுக்காக உன்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு பாரு. அவங்கள நீ மாற்ற முடியாது. ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் தானே. உனக்கு நல்லது நினைப்பவர்களும் நல்லது செய்பவர்களும் உன் அருகில் இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டாலே கெட்டது செய்கிறவங்கெல்லாம் தானாக உன்னை விட்டு விலகி போவாங்க. நீ தேவையில்லைன்னு அடுத்தவன் நினைக்கிறதுக்கு முன்பாகவே அவர்களை விட்டு விலகி நிற்க கற்றுக்கொள்வது தானே புத்திசாலித்தனம். எல்லா இடத்திலும் எல்லாரையும் சார்ந்து எதிர்பார்த்து காத்திருக்காமல் யார் அளவுக்கு எந்த அளவுக்கு உன்னை தூரமாக வைக்கிறாங்களோ அதே அளவு தூரத்தில் நீயும் இருந்துக்கோ. உன்னுடைய அன்பை அடுத்தவரிடம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க யோசிக்காதே என் செல்லமே. உண்மையாகவே அன்பும் பாசமும் யதார்த்தமும் நிறைந்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய குணமும் உன்னுடைய நல்ல மனசும் எனக்கு தெரியும். ஆனால் நேரத்துக்கு தகுந்தா போல வேஷம் போடக்கூடிய பல மனிதர்கள் உன் அருகிலேயே இருந்தும் கூட அவங்கள பற்றி புரிஞ்சுக்காம அவங்களையும் நல்லவங்க நினைக்கிற ஒன்றை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறது இதுதான். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் நீ நிம்மதியாக இருக்கணும்னா உன்னை சுற்றி இருப்பவங்களில் யார் நல்லவங்க யார் சிறந்தவங்கன்றதை தெரிஞ்சு நடந்துக்கோ. கிடைக்காத ஒன்று தான் சிறந்தது என நினைத்து கொண்டே இருந்தால் கையில் இருப்பது எப்போதுமே சிறப்பாக தெரியாது என் செல்லமே. அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் என்ன கிடச்சிருக்கோ உனக்கு என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு அனுசரித்து எல்லாமே நல்லதுக்கு தான் நம்பி திறமையாக சமாளித்து கொண்டு வாழக்கூடிய ஆளாக நீ மாறிவிடு. உன்னை சுற்றி உள்ளவங்க புத்திசாலித்தனமாக இருந்தால் நீ முட்டாளாக இருப்பது போல காட்டிக்கொண்டால் போதும். அதுதான் உனது புத்திசாலித்தனம். அடுத்தவன் தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் பேசுறது தான் சரின்னு சொல்கிறாங்களா, ஆமான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடு. எப்போதும் இதுதான் சரி அதுதான் சரின்னு அடுத்தவங்களுக்கு எதையும் எடுத்து சொல்லி உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்க வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா தனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்கிறவன் நீ என்னதான் சொன்னாலும் உண்மையவே எடுத்து உறக்க சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு இருக்க மாட்டான். அவங்கள அவங்க வழியிலே விட்டுட்டினா தனக்கு ஒன்றும் தெரியாதுன்றதை காலப்போக்கில் தானாகவே தெரிந்து கொண்டு விடுவான் என் செல்லமே. எதையும் எதிர்பார்க்காமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு எதிர்காலம் நிச்சயமாக உதவி செய்யும். நீயும் அப்படி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய ஆளாக மட்டும் இருந்தாலும் போதும். எவரையும் உன் வாழ்வில் அனுமதிப்பதற்கு முன்பாக நீ கவனமாக இருந்துகள். யார் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவங்க குணம் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சிக்காம எல்லாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்லி உன் கூட எல்லாரையும் சேர்த்து வச்சுக்க வேணாம் என் செல்லமே. அப்படி எல்லாரையும் நல்லவங்க நம்பி சேர்த்துக்கிட்டினா நாளைக்கு உன் வாழ்க்கையிலிருந்து அவர்களை வெளியேற்றுவது மிகவும் கடினமான விஷயமாக மாறிவிடும். ஒரு சிலருக்கு தான் தான் அறிவாளிங்கிற திமிர் இருக்கும். ஆனால் அவங்க நிச்சயமாக அறிவாளியாக இருக்க மாட்டார்கள். ஏன்னா அறிவாளி என்பவன் எப்பொழுதும் அடக்கத்தோடும் பணிவோடும் இருப்பானே தவிர திமிரோடும் தலைகணத்தோடும் இருக்க மாட்டான் என் செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களை போய் நீ யார் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம். இங்கே இருக்கிற பணக்காரர்கள் எல்லாம் சொத்து சுகம் சேர்க்கணும்னு அலைகிறாங்க. வசதி இல்லாத பிச்சைக்காரர்கள் எல்லாம் சோற்றுக்காக அலைகிறார்கள். அவ்வளவுதான் வேற்றுமையே தவிர இங்கே உள்ள எல்லா மனிதரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அலைஞ்சிக்கிட்டே தானே இருக்கா. ஆனால் ஒன்று என்ன உண்மைனா இந்த பணக்காரனோ பிச்சைக்காரர்களோ யாருமே இந்த உலகத்தில் நிலைச்சு வாழப்போவதில்லை என்பதுதான் இருவருக்கும் உண்மை. என்ன கிடச்சிருக்கோ அதை கொண்டு திருப்திகரமாக வாழ நினைப்பவன் இப்படி காசு பணத்திற்காக அலையாய் அலைந்து திரிந்து தேடி வருந்தி வாழ்நாளை வீணாக்க மாட்டான். ஏன் சொல்கிறேன்னா கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்து
உன்னை சுற்றி கடல் நீராக குமிஞ்சிருந்தாலும் உன்னுடைய வறண்ட நாக்கிற்கு ஒரு சுவை தண்ணீரை, ஒரு தொட்டு தண்ணீரை அது கொடுக்க முடியாது. அந்த கடல் நீரும் உதவாது தானே. அப்படிதான் உன்னை சுற்றி 1000 விஷயங்கள் நடக்கட்டும், 1000 விஷயம் இருக்கட்டும், ஆனால் எல்லாமே உனக்கு உதவிகரமாக இருக்கும் என சொல்ல முடியாதல்லவா. மனிதர்களும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் போது நீ ஏன் அவங்க இப்படி இவங்க இப்படி நினச்சி வருத்தப்படுற? வாழ்க்கை வாழ்வதற்காக தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினச்சி ஏங்கி வீணடிப்பதற்காக கிடையாது. நீ நடப்பதற்கு மட்டும் பாதையை உருவாக்காத. நீ உருவாக்கின பாதையில் மற்றவர்களையும் நடக்க வைத்தால் தானே அது உதவிகரமாக இருக்கும். யாரிடமும் அதிகமாக அன்பு வைக்க வேண்டாம் என் செல்லமே. அதே நேரத்தில் யாரையும் அதிகமாக நம்பவும் வேண்டாம். ஏன்னா இங்கே இருக்க மனிதர்கள் எல்லாருமே தன்னுடைய தேவை முடிஞ்ச பிறகு மனசாட்சி இல்லாமல் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. தெய்வத்துக்கே கூட தினமுமா எல்லாத்தையும் படைச்சு பூஜை செய்கிறாங்க. கால பூஜையும் நேர பூஜையும் அதற்கான நல்ல நேரத்தில் நல்ல நாளில் தானே நடக்கிறது. தெய்வங்களுக்கே இப்படி காலம் வந்தால்தான் பூஜைன்னு இருக்கும்போது ஓ வாழ்க்கையிலையும் உனக்கான நல்ல காலம் வந்தால்தான் நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் செல்வ வளத்தோடு வாழ முடியும். அப்படி உன்னுடைய எதிர்காலத்தை அழகானதாகவும் அம்சமுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுவதற்காக தான் இந்த மலரை நான் தொடச் சொன்னேன் என் செல்லமே. மலரின் மொட்டுக்கள் போல உனக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் விஷயங்களும் இப்போது சரியாகி அழகான மலர் போல, அற்புதமான மலர் போல உன் வாழ்க்கை மனம் வீசக்கூடியதாய் மாறப்போகுது. உனக்கான காலம் இப்போது வரப்போகுது. இனி நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இங்கு உள்ள மனிதர்கள் எல்லாம் அந்த கடிகாரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கே அந்த நிமிஷமும் நொடியும் அந்த முல்லை விட வேகமாக மாறக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நிமிடத்திற்கு நிமிடம் மாறுவதில் அந்த கடிகாரத்தையே மனிதர்கள் தோற்கடித்து விடுகிறார்கள் தானே. மறக்க முடியாத வழியையும் வெறுக்க முடியாத அளவுக்கு ஒருவரால் நிச்சயமாக தர முடியும் என்றால் அது மனிதர்களால் மட்டும்தான் முடியும். நீ எவ்வளவோ வலியையும் வேதனையும் பெற்றிருந்தாலும் அதற்கு காரணமானவர்கள் உனக்கு தெரிஞ்சவங்களாகவும் சொந்தக்காரங்களாகவும் தானே இருக்கிறாங்க. அப்படிதான் இந்த உலகத்தில் நன்மை செஞ்சு பழக்கப்பட்டவர்களை விட தீமை செய்தே பழக்கப்பட்டவர்கள், அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க அடுத்தவன் நல்லா இருந்தால் அதை பார்த்து பொறாமைப்பட்டு வயிறெறியும் மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு கெடுதல் செய்ய நினச்சா கூட மனசு வராது. அதை எப்படி யோசிக்கணும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீ கிடைக்கிற விஷயங்களை கொண்டு திருப்திப்பட்டு உன் வாழ்க்கையில் நிம்மதியோடு வாழ்வதற்கு எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. உன்னை புரிஞ்சு நடந்து கொள்வதற்கு ஒரு துணை இருந்தால் போதும். கீழே சரிந்து விழாமல் வாழ்க்கையில் சாதித்து விடுவாய் என்பதை தெரிந்ததால் தான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட உன்னுடைய உண்மையான அன்பை நேசிக்க தெரிந்த நல்ல மனிதரை உன் அருகிலேயே துணையாக வைக்க போகிறேன். உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு அவர்களை தேவையான நேரத்தில் ஒதுக்கி வைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைனா ஒருத்தர் கெடுதல் செய்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகும் அதை நீயே பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகணும். நல்லது செஞ்சால் பக்கத்தில் வச்சுக்கோ. கெடுதல் செய்கிறாங்க, கெடுதல் நினைக்கிறாங்கன்னு தெரியும் போதே அவர்களை ஓரமாய் ஒதுக்கி வச்சுட்டு போய்கிட்டே இரு. ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது என் தங்கமே.